வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஆதாரம் அண்டம் குரல் அப்படிங்கிற ஒரு கட்டுரையிலிருந்து எடுத்த ஒரு சின்ன பகுதி. ஆனா ரொம்பவே யோசிக்க வைக்கிற ஒரு பகுதி. இதோட மையக்கருவே கொஞ்சம் வித்தியாசமானது. எங்கேயோ இருக்கிற ரெண்டு விஷயத்த இது ஒன்னா கொண்டு வருது. ஒன்னு, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி. நாசாவோட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். ஆமா. இன்னொன்னு நம்மளோட பழங்கால ராஜாக்கள் காலத்து பழக்கம், அதாவது தங்க கிரீடம் போடுறது. இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? வாங்க இத கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். நிச்சயமா இந்த ஆதாரம் பார்க்கிறதுக்கு என்ன சொல்றது, ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி தான் தோணும். ஆனா இதுல இருக்கிற ஐடியா ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு பக்கம் ஹைடெக் விண்வெளி அறிவியல், இன்னொரு பக்கம் நம்மளோட கலாச்சார நம்பிக்கை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தங்கம் அப்படிங்கிற ஒரு தனிமத்தை வச்சு ஒரு பாலத்தை கட்டுறாங்க. இது ஒரு தற்செயலான ஒற்றுமையா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் உண்மை இருக்கான்னு யோசிக்க வைக்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாம். இந்த ஆதாரம் நம்ம எல்லாரோட அன்றாட பிரச்சனையில இருந்து தான் தொடங்குது. ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு இடம். ஆமா, அதுல இருக்கிற வரிய அப்படியே சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஐடி உலகத்துல நம்ம எல்லாரும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து இது எவ்ளோ உண்மை? நாள் முழுக்க அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம கண்ணையும் உடம்புல இருக்கிற சக்தியையும் கதிர்வீச்சு மூலமா இழந்துட்டு இருக்கோம். இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் நாள் முழுக்க லேப்டாப் முன்னாடி இருக்கிற நமக்கு இது எவ்ளோ பெரிய உண்மைன்னு தெரியும். நிச்சயமா இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா ஒரு பெரிய விஷயத்த நம்மளோட பர்சனல் அனுபவத்தோட அதை கனெக்ட் பண்ணுது. நாம கதிர்வீச்சுன்னு சொல்றப்போ அது ஏதோ நியூக்ளியர் ரியாக்டர்ல இருந்து வர்றது மட்டும் இல்ல. இல்ல நம்மள சுத்தி இந்நேரமும் இருக்கு. கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருந்து வர்ற ப்ளூ லைட், நம்ம போன் சிக்னல், வைஃபை, சொல்ல போனா ஒரு எலக்ட்ரானிக் கடல்ல தான் நம்ம நீந்திட்டு இருக்கோம். ஆமா, இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி இது நம்மளோட எனர்ஜியை மெதுவா உறிஞ்சி எடுக்குது. இந்த நவீன கால பிரச்சனைக்கு இந்த ஆதாரம் ஒரு ஹைடெக் தீர்வை நோக்கி போகுது. ஆமா. இங்க இருந்து தான் ஒரு பெரிய ஜம்ப் எடுக்கறாங்க. நம்ம வீட்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ல இருந்து நேரா நம்மள விண்வெளிக்கே கூட்டிட்டு போறாங்க. உதாரணமா காட்டுறது நாசாவோட ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி. பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு கண்டுபிடிக்க கோடிக்கணக்கான மைல் தாண்டி போயிருக்கிற ஒரு மிஷின் அது. ஆனா யோசிச்சு பாருங்க, விண்வெளியில சூரியனோட வெப்பம், காஸ்மிக் கதிர்கள்னு எவ்வளவு ஆபத்தான கதிர்வீச்சு இருக்கும். ஆமா, அதுல இருந்து இந்த பில்லியன் டாலர் டெலஸ்கோப்பை எப்படி பாதுகாக்கறாங்க? இங்கதான் அறிவியலோட ஒரு மேஜிக்னே சொல்லலாம். இந்த சோர்ஸை சுட்டி காட்டுற மாதிரி அந்த டெலஸ்கோப்போட 18 அறுகோண வடிவ கண்ணாடிகள் மேலேயும் ரொம்ப மெல்லிசா சுத்தமான தங்கம் பூசப்பட்டிருக்கு. தங்கம்? கோல்டா? எதுக்காக? ஆமா, தங்கம். ஒரு மனுஷன் முடிய விட பல மடங்கு மெல்லிசான ஒரு கோட்டிங் அது. தங்கம் எதுக்குன்னா அதுக்கு ஒரு பிரத்யேக குணம் இருக்கு. அது அகச்சிவப்பு கதிர்கள், அதாவது இன்ஃப்ராரெட் கதிர்வீச்ச ஒரு கண்ணாடி மாதிரி அப்படியே தடுத்து திருப்பி அனுப்பிடும். ஓ, ஒரு ஷீல்டு மாதிரி. எக்ஸாக்ட்லி, ஒரு கவசம் மாதிரி தான். கிட்டத்தட்ட 98% கதிர்வீச்சை அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். இதனால அந்த தொலைநோக்கியோட சென்சிட்டிவான கருவிகள் அதிக வெப்பத்தாலேயோ கதிர்வீச்சாலேயோ பாதிக்கப்படாம அப்படி குளிர்ச்சியா இருக்கும். அப்போ விண்வெளியில தொலைநோக்கிய பாதுகாக்க தங்கம் உதவுதுங்கிறது தெளிவா புரியுது. அது ஒரு சயின்டிபிக் கவசம். ஆனா இந்த ஆதாரம் இதோட நிறுத்தல. இங்கிருந்து ஒரு டைம் மிஷின்ல ஏறுற மாதிரி நம்மள நேரா நம்ம ராஜாக்கள் காலத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா. எதுக்கு? இதுதான் இந்த ஆதாரத்தோட மையப்புள்ளி. இங்கதான் இந்த ஆச்சரியமான கனெக்ஷனை உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் லேட்டஸ்ட் சயின்ஸ், இன்னொரு பக்கம் நம்ம பழங்கால வழக்கம். சரி. இந்த சோர்ஸ் ஒரு கேள்வி எழுப்புது. நம்ம முன்னோர்கள், ராஜாக்கள், யோகிகள்லாம் ஏன் தலையில தங்க கிரீடம் வச்சாங்க? உடனே நமக்கு என்ன தோணும்? அது அவங்களோட அதிகாரம், செல்வம், அந்தஸ்துக்கான ஒரு சின்னன்னு நினைப்போம். ஆனா இந்த ஆதாரம் அதுக்கும் மேல ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுது. அது என்ன காரணம்? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ஓமையை பயன்படுத்துறாங்க. மனித உடம்பும் ஒரு சேட்டலைட் மாதிரி தான் அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஓகே. ஒரு சேட்டலைட்டை எப்படி சிக்னல்களை வாங்குதோ அனுப்புதோ அதே மாதிரி நம்ம உடம்பும் பிரபஞ்சத்துல இருந்து ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டது. குறிப்பா நம்ம உச்சந்தலைய ஒரு ஆண்டனா மாதிரி இந்த ஆதாரம் உருவகப்படுத்துது. ஒரு நிமிஷம். உடம்ப ஒரு சேட்டலைட்னு சொல்றது சரி, ஒரு உருவகமா ஏத்துக்கலாம். ஆனா சேட்டலைட்டுக்கு வர்றது நாம அளவிடக்கூடிய கதிர்வீச்சு, சிக்னல்ஸ். இங்க மனுஷனுக்கு வர்ற தீய சக்தின்னு சொல்றாங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது அறிவியலா இல்ல ஆன்மீகமா? இந்த ஆதாரம் அதை எப்படி விளக்குது? இது ஒரு அருமையான கேள்வி. இங்கதான் நாம இந்த ஆதாரத்தை கொஞ்சம் விமர்சனத்தோட பார்க்கணும். இந்த சோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைக்க முயற்சிக்குது. சரி. பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஆற்றல் வரும்போது அதோட சேர்ந்து தீய கதிர்வீச்சுகளும் வரலான்னு அது சொல்லுது. அதாவது காஸ்மிக் கதிர்கள் மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி தீய கதிர்வீச்சுகள் உடலுக்குள்ள
குறிப்பா மூளைக்குள்ள போகாம தடுக்கிற ஒரு ஆன்மீக கவசமா அந்த தங்க கிரீடம் செயல்பட்டதுன்னு இந்த ஆதாரம் விளக்குது. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ராஜாக்கள் கிரீடம் போட்டது வெறும் பந்தாவுக்கு இல்ல, இல்ல. அவங்களோட மூளைய, அவங்களோட சிந்தனைய ஒரு காஸ்மிக் கதிர்வீச்சில இருந்து பாதுகாக்கிற ஒரு ஒரு ஹெல்மெட் மாதிரி பயன்படுத்தி இருக்காங்கன்னு இந்த ஆதாரம் சொல்ல வருது. இது நான் நினைச்சு கூட பார்க்காத ஒரு கோணம். ஆமா. அந்த பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா இந்த ஆதாரம் முன்வைக்கும் கருத்து என்னன்னா, தியானத்துல இருக்கிற யோகிகள் பிரபஞ்ச ஆற்றலோட தங்களை இணைச்சிக்க முயற்சி பண்ணப்போ இந்த தங்கத்தோட பாதுகாப்பு குணம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓ, அது அவங்க உடம்பையும் மனசையும் பாதுகாத்து அவங்க தியானத்துல ஆழமா போக உதவி இருக்கலாம். அதாவது இது வெறும் அதிகார சின்னம் இல்ல, ஒரு பாதுகாப்பு உபகரணம். பாதுகாப்பு உபகரணமா? ஆமா. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்க்கு தங்கம் எப்படி ஒரு சயின்டிஃபிக் ஷீல்டா இருக்கோ அதே மாதிரி மனிதனுக்கு இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷீல்டா இருந்திருக்குன்னு இந்த ஆதாரம் ஒரு தியரியை முன்வைக்குது. உண்மையை சொல்லணும்னா நான் முதல்ல இத படிச்சப்போ என்னடா இது கதை விடுறாங்கன்னு தான் நினைச்சேன். இயல்புதான். தங்க கிரீடம் எதுக்கு? காஸ்மிக் கதிரை தடுக்கவா? ஆனா நாசா விஷயத்த கேட்டதும் ஒருவேளை இதுல ஏதாச்சும் உண்மை இருக்குமோன்னு யோசிக்க வைக்குது. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. முன்னோர்கள் தங்கம் போட்டதுக்கு இதுதான் காரணம்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? அது அவங்களோட செல்வத்தை காட்டவோ இல்ல அவங்க தங்களை கடவுளோட பிரதிநிதியா காட்டிக்கவோ கூட இருந்திருக்கலாம் இல்லையா? மிக சரியான பாயிண்ட். இங்கதான் நாம ஆழமா அலசுறதுக்கு வர்றோம். இந்த சோர்ஸ் ஒரு அருமையான இணைப்பை காட்டுது. ஆனா அது முன்வைக்கிற முடிவு கொஞ்சம் போல்டானது. எப்படி? நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாமே மூட நம்பிக்கை இல்ல, அது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் அப்படின்னு இந்த ஆதாரம் ஆணித்தரமா சொல்லுது. இப்போ நிரூபிக்கப்பட்ட அறிவியல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பெரியது. ஆமா, ரொம்ப பெரிய வார்த்தை. நாசா தங்கத்தை பயன்படுத்துறதுக்கு இயற்பியல் ரீதியான ஆதாரம் இருக்கு, டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா முன்னோர்கள் அதே காரணத்துக்காக தான் கிரீடம் போட்டாங்கன்னு சொல்றது ஒரு அனுமானம். இது ஒரு அருமையான தியரி. ஆனா அதை நிரூபிக்கப்பட்ட அறிவியல்னு சொல்றது இந்த ஆதாரத்தோட ஒரு மிகைப்படுத்தலான வாதமா இருக்கலாம். ஓஹோ, ஓகே, இப்ப தெளிவா புரியுது. இந்த ஆதாரம் ரெண்டு உண்மைகளை எடுத்துக்குது. ஒன்னு, நாசா தங்கத்தை கதிர்வீச்சு தடுப்பானா பயன்படுத்துது. கரெக்ட். இது நிரூபிக்கப்படலனாலும் யோசிக்கிறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. நிச்சயமா. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. கோயில் கோபுர கலசங்கள்ல இருக்கிற உலோகம் ஒரு இடிதாங்கி மாதிரி செயற்படுதுன்னு சொல்றாங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். செப்பு பாத்திரத்துல தண்ணி வச்சா கிருமிகள் சாகும்னு இப்ப அறிவியல் சொல்லுது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அனுபவபூர்வமா கண்டுபிடிச்ச விஷயங்களா இருக்கலாம். அவங்க கிட்ட இதை லேப்ல டெஸ்ட் பண்ணி நிரூபிக்க கருவிகள் இல்ல. ம், ஆனா தலைமுறையா ஒரு பழக்கத்தை பின்பற்றிட்டு வர்றாங்கன்னா அது சும்மா இருக்காது. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வரிசையில இந்த தங்க கிரீடம் விஷயத்தையும் இந்த சோர்ஸ் பார்க்க சொல்லுது. அப்போ இந்த ஆதாரத்தோட நோக்கம் நாங்க சொல்றத அப்படியே நம்புங்கன்னு சொல்றதில்ல. இல்லவே இல்ல. ஏன் ஒரு விஷயத்த மூட நம்பிக்கைன்னு ஒதுக்குறீங்க, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அறிவியல் குணம் இருக்கலாமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றதுதான் இல்லையா? கரெக்ட். இது ஒரு உரையாடல தொடங்குது. பண்டைய ஞானத்துக்கும் நவீன அறிவியலுக்கும் மத்தியில் இருக்கிற பாலத்தை நாம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற உரையாடல். பல சமயம் அறிவியல்ங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒரு உண்மைய நம்ம கிட்ட இருக்கிற கருவிகளை வச்சு உறுதிப்படுத்துறது தான். இது நல்ல பாயிண்ட். நியூட்டன் வர்றதுக்கு முன்னாடியும் புவியீர்ப்பு விசை இருந்துச்சு. அவர் அதை கண்டுபிடிச்சு ஒரு ஃபார்முலா கொடுத்தார், அவ்வளோதான். ஒருவேளை நம்ம முன்னோர்கள் அனுபவத்தால் கண்டறிந்த உண்மைகளை நாம இப்ப டெக்னாலஜி வச்சு நிரூபிக்கிறோமோ என்னவோ. ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை இது. இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருந்து ஆரம்பிச்சு விண்வெளியில மிதக்கிற ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வரைக்கும் போய் கடைசியா நம்ம ராஜாக்களோட தங்க கிரீடத்துல வந்து நின்னுருக்கோம். ஒரு பெரிய பயணம். அண்டம் குரல் அப்படிங்கிற இந்த ஆதாரம் ஒரு சின்ன பத்தி தான், ஆனா அது கிளப்பி விடுற சிந்தனைகள் ரொம்ப பெருசு. ஆமா. கடைசியா இந்த ஆதாரம் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகுது. அதையே நான் கொஞ்சம் மாத்தி கேக்குறேன். சொல்லுங்க. இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி தங்கம்ங்கிற ஒரு பொருளுக்கு விண்வெளி ஆய்வு, ஆன்மீக பாதுகாப்புன்னு ரெண்டு வெவ்வேறு களங்கள்ல ஒரே மாதிரி பாதுகாப்பு குணம் இருக்குன்னு ஒரு தேரி வருதுன்னா, ஆமா, நாம பழங்காலம் மூடநம்பிக்கைன்னு ஒதுக்கி வச்சிருக்கிற இன்னும் எத்தனை பழக்க வழக்கங்களுக்கு பின்னாடி நாம இன்னும் புரிஞ்சுக்காத அறிவியல் காரணங்கள் ஒளிஞ்சிருக்கலாம். ஒருவேளை பண்டைய கால ஞானத்துக்கும் நவீன அறிவியலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன? அத நாம அளவிடுறதுக்கு சரியான கருவியை இன்னும் கண்டுபிடிக்காதது மட்டும்தானா? சிந்திப்போம்.